வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்து விட்டீர்களா? அந்த பொல்லாங்கு என்றால் என்ன? அந்த பொல்லாங்கை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாமா? பிதாக்களே, ஆதிமுதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 2. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மார்க்கு 7. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5. இந்த உலகம் முழுவதுமே பொல்லாங்கினால் கிடக்கிறது என்பதுதான் இந்த வேத சத்தியம் சொல்லுகிறது. நீங்கள் பிதாவை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நீங்கள் இந்த பொல்லாங்கானவனை ஜெயித்தார்கள் என்று யோவான் எழுதுகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை அறிந்து கொள்கிறீர்களா அல்லது உங்களை குறித்து அறிந்து கொள்கிறீர்களா? இன்றைக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கம் உங்களை குறித்து இருக்கிறதா அல்லது தேவனை குறித்து இருக்கிறதா? நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பதுதான் தேவனால் பிறந்தவர்கள். ஆனால் நீங்கள் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறும்படி பிரசங்கியாக்கள் சொல்லுகிறார்கள். எது நியாயம், எது நீதி? நீங்களே சிந்தியுங்கள்.